இந்த பாயிண்ட்ல கோல்டை வித்து ப்ராஃபிட் புக் பண்ணுமா, அப்படியே ஹோல்ட் பண்ணணுமா, இல்ல இன்னும் புதுசா அதிகமா வாங்கணுமான்றதை எப்படி முடிவு எடுக்கலாம்ன்றதை டீடைலா பார்ப்போம். முதல்ல மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய காமன் மிஸ்கன்செப்ஷனை கிளியர் பண்ணும். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டை வாங்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட விலை கீழேயே போகாது, மேல் நோக்கி மட்டும் தான் போகும்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ நடந்த ரீசென்ட் பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 20-25% கோல்டோட விலை கீழே விழுந்திருக்கு. 20-25% வீழ்ச்சின்றது ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபால்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2012ல இருந்து 19 வரைக்கும் 7 வருஷமா கோல்டோட விலை ஏறாமலே இருந்தது. 2012 பீக்ல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா 7 வருஷம் கழிச்சும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லாங் டர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ கோல்டு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ல இருந்து 11% வரைக்கும் வருஷம் உயரும்ன்றது அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜா 6ல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோல்டோட விலை டபுள் ஆகிட்டே வரும். எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் அதோட லாங் டர்ம் ஆவரேஜை விட ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸை குறுகிய காலத்துல கொடுத்ததுன்னா அந்த லாபத்தை பிரிசர்வ் பண்ண வேண்டியது இன்வெஸ்டர்ஸோட கடமை. இப்போ கடந்த 6 வருஷ டேட்டா எடுத்தீங்கன்னா தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 3 மடங்குன்ற அளவுக்கு அதிகமாச்சு. யூசுவலா நம்ம எதிர்பார்ப்பு என்ன? 2 மடங்கு அதிகமாகும். சோ அதை விட அதிகமான ரிட்டர்ன் ஷார்ட் டர்ம்ல வந்திருக்குன்னா அதை பிரிசர்வ் பண்றதுக்கு ப்ராஃபிட் புக் பண்றது தப்பு கிடையாது. இப்போ இதே பேட்டர்னை 2007ல இருந்து 12 வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அந்த 5 வருஷ பீரியட்லயும் தங்கத்தோட விலை 3 மடங்குக்கு மேல ஏறி போயிருக்கும். சோ ஷார்ட் டர்ம்ல எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பீரியட்ல ரொம்ப ஃபிளாட்டாவோ இல்ல கீழே வருதுன்னா மார்க்கெட் சைக்கிள்ஸோட நியதி. சோ சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க்கா சொல்லணும்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி தங்க விலை என்ன இருந்ததுன்னு பாருங்க. அங்க இருந்து கரெக்டா டபுள் தான் இருக்குன்னா அது கரெக்டான வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு பெரிய நஷ்டமோ இல்ல லாபம் வரதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அப்படியே வச்சுக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா 6 வருஷத்துல 2 மடங்கு கொடுக்க வேண்டியது 3 மடங்கோ இல்ல 4 மடங்குன்னு ஏறி போயிருக்குன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் அதை தொடர்ந்து வர பீரியட்ல மோஸ்டா கிடைக்காதுன்றதை கிளியரா புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ப்ராஃபிட் புக் பண்றதும் பெட்டரான அப்ரோச்சா இருக்கும். ஒருவேளை தங்கத்தோட ரேட்டு கடந்த 6 வருஷத்தோட பார்க்கும்போது 2 மடங்கு கூட ஆகாம அப்படியே பிளாட்டாவோ இல்ல கொஞ்சம் தான் ஏறி இருக்குன்ற பட்சத்துல நம்ம அதிகமா வாங்கணும்ன்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. இல்ல டெக்னிக்கலா மேக்ரோ ஃபேக்டர்ஸோட இண்டிகேஷன்னா யூஎஸ் மார்க்கெட்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தொடர்ந்து ஏத்திட்டு வந்தாங்கன்னா தங்கத்தோட விலை கீழே விழும்னு அர்த்தம். அடுத்த 3 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துல இருந்தோ ஃபெட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது தங்கத்தோட விலையிலும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். தங்கத்தோட விலையை பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை கம்மியா இருக்கும்போது அதிகமா வாங்கி விலை அதிகமாகும் போது ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.